புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும், அதாவது சோழர்கள், சேரர்கள், பல்லவர்களுடைய ஆட்சி காலங்கள், எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, நிறைய கோவில்கள் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட சென்னை மாநகரமே ஒரு கோவில் நகரமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புராண விஷயங்கள் நிறைய சங்க இலக்கியங்களில் அதற்கான கல்வெட்டுகள், கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் கோயம்பேடு. இப்போ நம்ம கோயம்பேடுன்னு சொல்கிறோம், ஆனால் சங்க இலக்கியங்களில் சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த இடத்த கோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோசைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. ஏன் அந்த இடத்த கோசை சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த பெயர் காரணமும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சோழர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் சோழ மன்னன் ஒருத்தர் இந்த கோசை வழியாக போயிட்டுருக்கும் பொழுது அவருடைய தேர் சக்கரம் இருக்கு இல்லையா, திடீர்னு ஒரு இடம் ஏறி இறங்கும் பொழுது ரத்தமாக மாறிடுச்சான். அந்த ரத்தமாக மாறின இடத்த அவர் தூண்டும் போது அவருக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கு. அது என்ன அற்புதம்? அங்கு உருவான கோவில் என்ன? அங்கு எழுந்தருளிய அந்த ஈசனா இல்லை பெருமாளா? அவருடைய பெருமைகள் என்ன? அந்த கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இன்று நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அழகாக ஈசனுடைய கோவில்கள் வளர்ந்து வர்றதுக்கும் அந்த ஈசனுடைய வழிபாடு மேன்மை அடைகிறதுக்கும் ஒவ்வொரு மன்னர்களும் அதற்கான வழிவகையை செய்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, சோழர்களுடைய ஆட்சி காலத்துல தான் பிரம்மாண்டமான சிவன் கோவில்கள் கட்டப்பட்டதா வரலாற்று தகவல்களே நம்மளுக்கு இருக்கு. இப்போ கோசை நான் சொன்னேன் இல்லையா மேம், அதற்கு எப்படி பெயர் காரணம் வந்ததுங்கிறதையும் சொல்லுங்க. அங்க அந்த சோழ மன்னன் கண்டெடுத்த அந்த சிலையை பற்றியும் சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. அந்த சோழ மன்னன் கண்டெடுத்த சிலை யாரு அப்படின்னா ஈசனுடைய சிலை. அந்த ஈசனுடைய பேர் என்ன அப்படின்னா குறுங்காலீஸ்வரர் அப்படின்றது அவரோட பேரு. இந்த குறுங்காலீஸ்வரன் பெயர் வரத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா. இப்ப இந்த கோசை அப்படின்றது எந்த இடம்னா, இப்ப இருக்க கோயம்பேடு இதுதான் கோசை இல்லைங்களா. இப்ப இந்த இடத்துல கோயம்பேடு ரொம்ப நெருக்கமான வீதிகளுக்கு நடுவுல, நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு நடுவுல ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படின்னா இந்த குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்க இடம் தான். ஏறக்குறைய 25,200 சதுர அடி பாத்தீங்கன்னா அந்த கோயிலினோட பரப்பளவு. பரபரப்பான ஒரு சிட்டிக்கு நடுவுல குறுங்காலீஸ்வரர் கோவிலுக்கு போனீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு அமைதி கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம குறுங்காலீஸ்வரருடைய வரலாறு மட்டும் இல்லாம தல வரலாறையும் சேர்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா ஈசன் கோயிலும் பழமையானது தான். இந்த ஈசன் கோயிலும் ரொம்ப பழமையானது. எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்னா, தாயார் சீத்தம்மா வழிபட்ட இடம் அப்படிங்கிற ராமாயண காலத்து கோவில். ஆமா, ராமாயண காலத்து கோயில் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா கூவம் நதிக்கரையில கோயில் அமைந்திருக்கு. இப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா கூவம் எப்பங்க நதியாச்சு அப்படி நிறைய பேர் கேட்பாங்க. அது நதியா தான் இருந்துச்சு. இப்பதான் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு அசுத்தம் நிறைஞ்ச ஒரு இடமா மாறிடுச்சு. சிவ புராணங்கள்ல நிறைய இடங்கள்ல கபாலீஸ்வரர் கோவிலுக்கு செல்றவங்க கூவம் நதியில நீராடிட்டு சென்றதா வரலாறு இருக்கு. இந்த குறுங்காலீஸ்வரர் வழிபாடு பண்ணும் போதும் கூவம் நதியில பாத்தீங்கன்னா நீராடிட்டு ஈசனை வழிபாடு பண்ணதா வரலாறும் இருக்குமா. புரியுதுங்களா? மாறிடுச்சு எல்லாமே. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி பெயர் மறுவிடுச்சோ அந்த மாதிரி இடங்களும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இவ்வளோ பெரிய கோயில், இந்த ஈசனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஏன் இந்த ஈசன் இங்க வந்தான்? மொதல் விஷயம் அது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தேர்காலில் பட்டு அந்த ஈசன் வந்தான். இது நடுவுல பாத்தீங்கன்னா சோழனால் கண்டுபிடிக்கப்பட்டது. உண்மையா முதல்ல எப்படி வந்தார் இந்த ஈசன் அப்படின்னா, வால்மீகி முனிவர் பாத்தீங்கன்னா தாயாருக்காக, அதாவது சீத்தம்மாக்காக அந்த ஈசனை பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்ற உண்மை. அவ்வளோ பெரிய இடம் வால்மீகியோட ஆசிரமம் பக்கத்துல இருந்ததாகவும், சீத்தம்மா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஈசனையும் அம்பிகையும் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தா. பொதுவா இப்ப மீரா மாதிரி நம்ம சீத்தம்மாவை கம்பேர் பண்ணிக்க முடியாது. மீரா பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை சதா சர்வ காலமா நினைச்சிட்டு இருந்தா. உருகி அது பாத்தீங்கன்னா மீரா. ஆனா சீத்தம்மானோட வழிபாடு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இறை வழிபாடுக்கு அப்படின்னு ஒரு நேரம் வச்சுட்டு இருப்பாளாம். அந்த இறை வழிபாட்டு நேரத்துல ஆத்மார்த்தமா ஈசனையும் அம்பிகையும் வழிபாடு பண்ணுவாளாம். அதே மாதிரி அவ வளர்த்த செல்ல பிராணிகள், இப்பதான் நம்மலாம் பாத்தீங்கன்னா பூனை நாய் தான் வளர்க்குறோம். அந்த காலத்துல அரண்மனையெல்லாம் குதிரை இருந்துச்சு, யானை இருந்துச்சு. அப்படி காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் கிட்ட கூட ரொம்ப பாசமா இருப்பாளாம் சீத்தம்மா. அவங்க கூட எல்லாம் போய் விளையாடுவாளாம். அதுக்கப்புறம் அவளுடைய கலைகள்ல அவளுக்கு ஆர்வம் உண்டா.
பானைகள்ல ஓவியங்கள் வரைகிறது, இந்த மண் தட்டுக்கள், மண் டம்ளர்லாம் இருக்கு பார்த்தீங்களாம்மா, இதுல ஓவியங்கள் வரைகிறது, இதெல்லாம் சீதைக்கு கை தேர்ந்த ஒரு கலையா. அப்ப சீதை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணது யாருன்னா ஈசனையும் அம்பிகையும். அப்ப வால்மீகி முனிவர் பாக்குறாரு, அடடா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டத்தோட இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தாயார் வந்து ராமச்சந்திர மூர்த்தியை பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கம்பர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, உடலை விட்டு நிழல் பிரிந்தது அப்படின்னு. நிழல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மனுஷ உடம்பு நடக்குது அப்படின்னா நிழல் இருக்குதானமா செய்யும். நிழல் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அங்க ராமச்சந்திரமூர்த்தி வெறும் உடம்பா இருந்தாரா, அந்த ஆன்மா இங்க தனியா பிரிஞ்சு வந்துச்சா. அப்ப அந்த நிழல் பிரிஞ்சு வந்து நிழலாவே வாழ்ந்துச்சா, நல்ல வாழ்க்கைன்றது வாழவே இல்லையா. கனத்த இதயத்தோட சீதா தேவி வரா. லக்ஷ்மணன் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு ஆசிரமத்துல. சீதா தேவிய ராவணன் கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு அப்புறம் அந்த ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் 2 பேரும் பிரியறாங்க. ஆமா, நல்ல மன்னனா நான் முதல்ல இருக்கணும், நான் நல்ல கணவன்றது 2வது, என் நாட்டு பிரஜைகள் என் மக்கள், என் மக்களுக்கு நான் நல்ல அப்பாவா இருக்கணும். இதுதான் ராமச்சந்திரமூர்த்தினோட ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். அம்மா, எந்த மன்னனுக்கும் அவனோட செருப்பு நாட்டை ஆண்டதா வரலாறே இல்லம்மா. ராமச்சந்திரமூர்த்திக்கு தான் அப்படி ஒரு வரலாறு. ராமச்சந்திரமூர்த்திக்கு 1 2 1000 விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். பொதுவா எந்த யாகமும் மனைவி இல்லாம இருக்கவே முடியாது, மனைவி இல்லாம யாகம் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்ட முனிவர் சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, என் மனைவியினோட உருவ சிலையை நீங்க வையுங்க தங்கத்துல, நான் வந்து என் மனைவியா பாவிச்சு யாகம் செய்யறேன். இதுதான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அதனால தான் நம்ம இன்னைக்கும் சொல்றாங்க, மனசுக்குள்ள பெரிய ராமர் நினைப்பு, இவ புருஷன் பெரிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீ இவளா நினைச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அது மட்டும் இல்லம்மா, ராமனுக்கு அதீத தாத்பரியங்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு முறை ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு கடலோரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லுல ராமர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நிழல் வந்து வருது. அந்த நிழலை பாக்குறாரு, அது பெண்ணோட நிழல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒதுங்கி உட்கார்றாரு. அந்த பெண்ணோட நிழல் யாருன்னா மண்டோதரி. ராமனை வணங்கி போறா. என் கணவன், அதாவது என் கணவனை கொன்றவன் ஒரு சாமானிய மனுஷனோ அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனா ஒரு உயரிய தேவ புருஷன், ஒரு நிழல், பெண்ணோட நிழல்னு நீங்க ஒதுங்கி உட்கார்றீங்களே, உங்க கையால என் கணவர் வந்து பாத்தீங்கன்னா இறக்கிறதுக்கு நாங்க பெருந்தவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு திரும்பி போவா. ஆக ராமனுக்கு இத்தனை பெருமைகள் எத்தனையோ இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த ராமனை பிரிஞ்சு தாயார் வந்து பாத்தீங்கன்னா கனத்த இதயத்தோட வரா, நடைப்பணமா திரியிறா. இதை பார்த்த முனிவர் என்ன பண்றாரு, அடடா இந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து கர்ப்பிணியாவும் இருக்கா. அப்ப இந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈசனை பிரதிஷ்டை பண்றாரு. அந்த ஈசன் தான் இந்த குறுங்காலீஸ்வரன். ஈசனை பிரதிஷ்டை பண்ணி தாயார் தினம்தோறும் அங்க பூஜை பண்றது. அந்த குழந்தைங்க வயிற்றுல இருக்கும் போதே லவனும் குசனும் சிவபூஜையில லயித்து வளர்ந்தாங்க அப்படின்றது உண்மை. ஆக லவனும் குசனும் சிவபூஜையில லயித்து வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பிறந்த உடனே முத பார்த்தது ராமச்சந்திரமூர்த்தியினோட உருவத்தை இல்ல, ஈசனுடைய உருவத்தை. எப்படி சனீஸ்வரன் பிறந்த உடனே முத ஈசனை பார்த்தானோ, அந்த மாதிரி லவனும் குசனும் முத வந்து பார்த்தது யாருன்னா ஈசனை தான். ஈசனை தான் அப்பாவாவே பாவிச்சாங்க அந்த குழந்தைங்க. ஆக பிற்காலத்துல அந்த குழந்தைங்களும் அந்த ஈசனை வழிபாடு பண்ணாங்க. அந்த ஈசனோட பேரு குறுங்காலீஸ்வரர் இல்ல, குசலவபுரீஸ்வரர். குசலவபுரீஸ்வரர். குசலும் லவனும் வழிபாடு பண்ண ஈசன், அது மாறி குறுங்காலீஸ்வரர் மருவி வந்துருச்சு. அப்ப இந்த குறுங்காலீஸ்வருக்கு இப்படி ஒரு பெருமை அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கும் மேல என்ன ஆகுதுமா, தாயார் வந்து பாத்தீங்கன்னா ஈசனை வழிபாடு பண்ணிட்டே இருக்கா. ஒரு காலகட்டம் என்ன ஆகுது, ஹனுமன் வந்து தாயாருக்கு சேவை செய்யறதுக்காக வருது. அம்மா இல்ல, அம்மா மகனே தானே கூப்பிடுறா. இன்றளவும் ஹனுமன் சிரஞ்சீவியா இருக்கிறதுக்கு காரணம் சீதாதேவி கொடுத்த வரம் தான். அப்ப ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு சேவை செய்யறதுக்காக வருது. அப்ப தாயார் சொல்றா, அந்த ஒரு காலகட்டம் நெருங்குது. அப்ப தாயார் சொல்றா, எனக்கு 1008 இதழுள்ள வெண்தாமரை மலர்கள் வேணும். 1008 இதழ்கள் கொண்ட வெண்தாமரை மலர் வேணும். அந்த வெண்தாமரை மலர் சொர்க்கத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி 1008 மலர் வேணும். அப்ப ஹனுமன் கேட்கிறான், 1008 மலர் வேணும்னு கேட்கிறான். ஹனுமன் கேட்கிறான், எதுக்குமா? லலிதா சாஸ்திரநாம பூஜை நான் செய்யறேன். தாயார் அந்த பூஜையை செய்வா. தாயார் லலிதா சாஸ்திரநாம பூஜையை செஞ்சுட்டே இருப்பா. ஹனுமனும் கொண்டு வந்து கொடுக்குறார். செஞ்சுட்டே இருக்கும்போது இதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கோசலை நாட்டுல வந்து ராமச்சந்திரமூர்த்தி அஸ்வமேத யாகம் பண்றார். ராமச்சந்திரமூர்த்தி நித்திய அக்னிகோத்ரி, தினம் ஒரு யாகம் பண்ணிட்டு இருந்தவர் அவர் வாழும் காலத்துல. அதுக்கப்புறம் அஸ்வமேத யாகம் பல முறை பண்ணியிருப்பாரு. அப்ப ஒரு முறை அஸ்வமேத யாகம் பண்றாரு. அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா அந்த குலக்கொடியோட வரும்போது லவனும் குசனும் வளர்ந்துருதுங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, அந்த குதையை பிடிச்சி கட்டி போட்டுடுதுங்க. ரிஷி குமாரர்களா அவங்க வளர்ந்தாலும் அரச குமாரர்கள் இல்லையா, ரத்தத்திலே வீரம் அப்படின்றதுக்கு கட்டி போட்டுடுதுங்க. அப்போ உடனே எல்லாரும் சொல்றாங்க, இது கட்டி போட்டா இதுங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லையா, சின்ன குழந்தைங்க கட்டி போடுதுங்க, தெரியாம கட்டி போடுதுங்கன்னு குதிரையை அவுக்க முழும்போது என் கூட சண்டை போட்டுட்டு என்ன ஜெயிச்சுட்டு நீங்க குதிரையை கட்டிட்டு போங்க. ரொம்ப சின்ன பசங்க. லவனும் குசனும் நிறைய பேருக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவ்வளவு சிறிய குழந்தைகள்
வந்த போரை ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். கோவில் அப்படின்னு சொன்னாலே அதற்கான தல வரலாறு அப்படிங்கிறது நம்மள மெய் சிலிர்க்க வைக்கக்கூடியதா இருக்கும். கம்பராமாயணத்துல இருந்த கோவில், அதாவது ராமாயண காலத்துல இருந்த கோயில், ராமனுடைய புதல்வர்கள் வழிபட்ட ஒரு கோவிலை தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இன்னும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லையா? அப்படிப்பட்ட குறுங்காலீஸ்வரர் கோவில் அமைந்த வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் லவனும் குஷனும் போர்ல ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மேம், ஜெயிச்சாங்களா இல்லையா மேம்? கண்டிப்பாம்மா. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, ராமச்சந்திரமூர்த்தினோட குழந்தைங்க இல்லம்மா. பிறவிலேயே ஞானம் இருக்கு, வீரம் இருக்கு, பராக்கிரமம் இருக்கு. என்னதான் அவங்க ரிஷி ஒரு குடில்ல வளர்ந்தாலும் அவங்களுக்கு அந்த எல்லாமே சொல்லி கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகளும் வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, அத்துணை வீரர்களையும் ஜெயிச்சிடுது. ஜெயிச்சிட்ட பின்னாடி லக்ஷ்மணன் இருக்காரு. லக்ஷ்மணன் வரும்போது லக்ஷ்மணன் யோசிக்கிறாரு, சின்ன குழந்தைங்க கூட அது யுத்த தர்மம்னு ஒன்று இருக்குல்லம்மா, சின்ன குழந்தைங்க கூட எப்படி போரிடுறது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது இந்த குழந்தைங்க கூப்பிடுது, வந்து என் கூட போரிடு, பயப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது லக்ஷ்மணன் வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேஷனோட அவதாரம். அவனுக்கு பயங்கர கோவம் வரும், ஃபெரோஷியஸ். பொதுவாக பாம்புகளே ஃபெரோஷியஸ் அப்படின்பாங்க பார்த்தீங்களா, மூக்கு மேலே கோவம் வரும். லக்ஷ்மணும் சண்டை போட்டார், லக்ஷ்மணும் தோல்வி உறுறாரு, தோல்வியை தழுவுறாரு. இதுதான் அங்கே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் ராமச்சந்திரமூர்த்திக்கு போக ராமச்சந்திரமூர்த்தி ஆயித்தியமாகிறார். ஆனால் அவருக்கு தெரியல குழந்தைங்க தான் இங்கே சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரியல. ராமச்சந்திரமூர்த்தி புறப்பட்டு போர் புரியணும் அப்படின்னு வந்து நிற்கிறாரு. இங்கே சீதாதேவியினோட லலிதா சஹஸ்ரநாம பூஜை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ராமச்சந்திரமூர்த்தி வராரு. வந்து பார்த்தாருன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க, பச்சிலம் குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி என்னதான் இவ்வளோ பெரிய பாலகர்களா இருந்தாலும் அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் பச்சிலம் குழந்தைகள் கணக்கு தான். நான் வந்து எப்படி சண்டை போடுறது அப்படின்னு யோசிச்சு ஆசையா அந்த குழந்தைங்களை பார்க்குறாரு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடில்ல இருக்கவங்க சிலர் வந்து போய் சொல்லிடுறாங்க, தன்னோட சொந்த தந்தை கூடவே இந்த குழந்தைங்க சண்டை போடுறதுக்கு போர் புரியறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க, ஆயத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சீதாதேவி கிட்ட சொல்லும் போது சீதாதேவி அந்த பூஜையை பாதியிலே விட்டுடுறான். அந்த சஹஸ்ரநாம பூஜையை பாதியிலே விட்டுட்டு ஓடோடி வந்து பார்த்தா என்ன இந்த குழந்தைங்க ராமச்சந்திரமூர்த்தியை வந்து சண்டைக்கு போருக்கு கூப்பிட்டாலும் ராமச்சந்திரமூர்த்தி சண்டைக்கு வரமாட்டேங்கிறார். பொதுவாக ராமனை பற்றி சொல்லணும் அப்படின்னா தயாளு ராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று போய் நாளை வா என்றனுப்பிய தயாளு ராமன் அப்படின்னு. ஆமா, அப்படின்னு வந்து ராவணனை வந்து நிராயுத பாணியை நிற்கும் போது ராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவார், இல்லை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நீ என்கிட்ட சண்டை போட்டுருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, என்னை கொன்று இருந்தா கூட பிரச்சனை இல்லை, இந்த வார்த்தை நீ சொன்னியே இதுதான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து கம்பர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். கொண்டுட்டு இருந்தா கூட நான் வந்து பார்த்தா பெருசாக நினைச்சுக்க மாட்டேன், ஆனால் என்கிட்ட நீ இறக்கம் காமிக்கிற பத்தியே இதே என்னால் தாங்க முடியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராவணனோட மனநிலையை அழகாக சொல்லியிருப்பார். அப்போ ராவணனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிசனம் பார்த்த ராமச்சந்திரமூர்த்தி இந்த குழந்தைங்க முன்னாடி சண்டை போட கஷ்டப்பட்டு அமைதியாக நிற்கிறாரு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் சீதாதேவி ஓடி வருவா. ஓடி வந்த உடனே இது அத்தனையும் நடக்கிறது எங்க அப்படின்னா அந்த ஈசனுடைய சன்னதியில, அந்த ஈசன் இருக்க இடத்துல. அப்ப அந்த குறுங்காலீஸ்வரருக்கு இன்னொரு பேரும் உண்டுமா, குடும்ப ஒற்றுமைக்கான ஈசன். ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி தாயாரை பிரிஞ்சு இந்த குழந்தைங்களை பிரிஞ்சு ஒரு காலத்துல இவங்க அத்தனை பேரையும் சேர்த்து வச்சது யாரு அப்படின்னா அந்த சிவன். அதனால குடும்ப ஒற்றுமைக்கான ஈசன். அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தே வாழ்ந்தாங்களா இல்லையா அது ரெண்டாவதா இருந்தாலும் பார்க்கவே பார்க்காத தெரியவே தெரியாத தந்தையும் மகனையும் வந்து சேர்த்து வச்சது, அப்ப சீதாதேவியும் சேர்த்து வச்சதுனால குடும்ப ஒற்றுமைக்கான ஈசன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இதனாலதான் நாயகிக்கு அறம் வளர்த்த நாயகிங்கிற பெயரும். அறம் வளர்த்த நாயகி அந்த இதை வந்து பாதியிலே விட்டுட்டு வந்துருவா தாயார் பூஜைய. அப்ப அந்த பூஜை அந்த தாயார் முன்னாடிதான் அவ செய்யுது. லலிதா சஹஸ்ரநாம பூஜை வந்து அவ செய்வா. விசேஷமான 1008 இதழ்களை கொண்ட மலர்களை வச்சு செய்யறா, பாதியிலே விட்டுட்டு வந்துடும். இது அத்தனையும் நடந்தது இந்த ஈசனுடைய இதுல ஸ்தலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலமா இங்க 16 கால் மண்டபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப குடும்ப ஒற்றுமைக்கான ஈசன். இப்ப பிரச்சனையே குடும்பத்துல ஒற்றுமை இல்லாதனம்மா. முக்கியமா அம்மாக்களுக்கு கணவனோட ஒரு பாசமும் கிடைக்கிறது இல்ல, குழந்தைங்களோட பாசமும் கிடைக்கிறது இல்ல. ஒத்துமை இல்லாதனம்ன்றது பெற்றவங்க கிட்டே இருக்கு இப்ப பிள்ளைங்களுக்கு. அப்ப அந்த குடும்ப ஒற்றுமைக்காகவும் வழிபாடு பண்ண வேண்டிய ஸ்தலம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க 16 கால் மண்டபம் அப்படின்னு இருக்கு. அந்த 16 கால் மண்டபத்துல ஒரு பெரிய தூண் இருக்கு. அதுல வந்து சரபேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா புடைப்பு சிற்பமா இருக்காரு. சரபேஸ்வரர் அப்படி பைரவர் இருக்கார் கோயில்ல, ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரபேஸ்வரர் புடைப்பு சிற்பமா இருக்காரு. புடைப்பு சிற்பம்னா தனியா சிற்பமா இல்ல, அந்த ஒரு தூணையே கொடைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு சிற்பம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல அவங்களுக்கு வந்து அந்த பூஜை நடைபெறுது. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க தூண்கள்ல அந்த ராமாயண காட்சிகள் செதுக்கப்பட்டிருக்கு.
இங்க நிகழ்ந்த அந்த உண்மை சம்பவங்கள் அங்க இதெல்லாம் குலோத்துங்க சோழனால் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்களும் கைங்கரியம் அப்படின்ட்டு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடங்கள்ல இருக்க பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க இல்லைங்களா, ஜமீன்தார்கள், செல்வந்தர்கள், இவங்களும் கைங்கரியங்கள் செஞ்சிருக்காங்க. இப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா விசேஷமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலமா அந்த ஈசன் முன்னாடி நம்ம போய் நிற்கும் போது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நம்மளால உணர முடியும். என்ன அப்படின்னா, அப்ப ரொம்ப அழகா பாடியிருப்பார். மாசில் வீணையும் மாலை மதியமும் மீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை நினையடி நிழலே அப்படின்னு. அதை நம்மளால உணர முடியுமா? எங்கேயுமே கிடைக்காத ஒரு நிம்மதி கிடைக்கும், எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் கிடைக்குமா. பிரச்சனை நம்ம இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனையில் நீ இருக்க அப்படின்னா கூட அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா இந்த விஷயத்த உன்னால உணர முடியும். மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். நான் உணர்ந்திருக்கேன். நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால நிறைய மக்கள் கூட இப்ப பாத்துட்டு இருக்காங்க, போனாங்க அப்படின்னா நிறைய நேரம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுமா. சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அது தீர்ந்தாதான் நம்ம நிம்மதியா இருப்போம்னா லைஃப்ல நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. அந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு நம்ம போறோம் அப்படின்னா கூட அந்த க்ஷண நேரம் எல்லாத்தையும் மறந்து பார்த்துக்கலாம்டா, நம்மளால முடியும், நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும்மா. அதை வந்து நம்மளால உணர முடியும். அந்த தைரியத்தை நம்மளுக்கு குறுங்காலீஸ்வரர் எப்பவுமே அருள்வார். கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா மேம். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில எல்லாரும் நிம்மதியை தான் தேடி ஓடுறாங்க. வீட்டில் வந்து குழந்தைகளோட ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது குறிப்பா அம்மாக்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. உண்மை. இன்னொன்று வந்து பெரும்பாலும் அம்மாக்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயமும் குழந்தைகள் கிட்ட சென்று சேர்றதும் இல்லை. இன்னொன்று ஒர்க்கிங் பேரண்டாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் சுத்தம் அவங்களுக்கான அந்த அட்டாச்மெண்ட், அவங்களோட நேரம் செலவிழுதல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேராக போனதுனால அம்மாவோட பாசம் கிடைக்கிறது இல்லை. இல்லம்மா, அம்மா எவ்வளோ பாசம் தர ரெடியா இருந்தாலும் நீ என்னை விட்டுட்டு வேலைக்கு தானே போனேன், நீ சம்பாதிக்கிறதுக்கு தானே போனேன். யாருக்கு சம்பாதிக்க போனேன்? எனக்கா சம்பாதிக்க போனேன், உனக்காக தான் சம்பாதிக்க போனேன். இதை புரிஞ்சுக்கிற மனநிலை இப்பத்துல இருக்க குழந்தைங்களுக்கு இல்லம்மா. இப்ப இருக்க பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அடாப்டபிலிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. நம்ம வீட்டுல நம்ம ரொம்ப சௌரியமா இருக்கணும், கெஸ்ட் வீட்டுக்கு போனா கூட ஐயோ வேண்டாம், நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் இருந்தா அவங்க எப்ப போவாங்க அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து விட்டு வெளியில வர்றது கிடையாது, வர்றது இல்லை. இந்த மாதிரி குழந்தைகளை எங்க இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மாற்றம் வேணும்னு நினைச்சிங்கன்னா கட்டாயமா குறுங்காலீஸ்வரர் கோவிலுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போங்க. ஏன்னா கோயம்பேடுல தான் இருக்கு, சென்னை வாசிகள் தான் நிறைய இந்த பிரச்சனைக்கு வந்து ஆட்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னுமுமே சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய பெருநகரங்கள்ல இந்த நியூட்ரல் ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயமா இல்லை. சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வாழக்கூடிய எந்த ஒரு குடும்பத்தை நீங்க கேட்டீங்கன்னாலும் பசங்களும் நம்மளுக்கு பிரச்சனை, பெற்றவங்களும் நம்மளுக்கு பிரச்சனை, கட்டினவங்களும் நம்மளுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைன்னு சொல்லாத பெண்களை நீங்க வந்து பார்க்கவே முடியாது. அதுவும் இந்த புலம்பெல்லாம் எங்க இருக்குன்னா அதிகமா நீங்க வந்து ரீல்ஸ்ல பார்க்கலாம், வந்து அவங்க ஸ்டோரிஸா போடுறதுல பார்க்கலாம். இது வந்து மாறுறதே இல்லை. அப்ப இந்த இடத்துல ஒரு மாற்றம் வேண்டும், குடும்பத்துல நிம்மதி வேண்டும், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வேண்டும், நாமளும் சந்தோஷமான ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே ஒரு அழகு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம எப்போ முடியுதோ கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய குறுங்காலீஸ்வரர் கோவிலுக்கு குழந்தைங்களோட அழைச்சிட்டு போங்க. குழந்தைங்கள சொல்லி அழைச்சிட்டு போங்க. இந்த மாதிரியான புராண வரலாறுலாம் இருக்காங்க, சிற்பங்கள்லாம் இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கும் போனான்னு அவங்களுக்குள்ளேயும் மேம் சொன்ன மாதிரி ஒரு நிம்மதி வரும், ஒரு மாற்றம் நிகழும். கண்டிப்பா அந்த மாற்றம் தொடரும் பொழுது வீட்டில் அமைதி நிகழுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மேம் இங்க ஸ்தல விருட்சத்தை பத்தி சொல்லுங்க மேம். வித்தியாசமான ஒரு ஸ்தல விருட்சம் இல்லையா? பலாமரம். பலாமரம் ரொம்ப நாளா பலாமரம் தான் ஸ்தல விருட்சம். இன்றளவும் அந்த பலாமரம் நல்லா இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அதுவும் இல்லாம அந்த சுளைகளினுடைய இனிப்பு ரொம்ப அலாதியா இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம சாப்பிட்டது இல்லை, பட் வந்து அது வந்து செவி வழி செய்தி. அந்த பலா சுளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையானது அப்படிம்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஈசனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இனிமையானது, அதிலும் பலாமரம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஸ்தல விருட்சமா நம்ம பலாமரம் பார்த்ததுல, ஆனா குறுங்காலீஸ்வரர் கோவில்ல பலாமரம் இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது நிவேதனம் பண்றோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த நிவேதனத்தை சில பொதுவாவே வழிபாட்டுக்கு நம்ம தெய்வத்துக்கு நிவேதனம் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம சாப்பிட்டு பார்த்து வைக்க மாட்டோம். ஆமா, அதுலயும் ஒண்ணு இருக்கு, என்னோட பக்தி மிகுதி, நான் நல்லா இருந்து சாப்பிட்டு பார்த்தா தான் ஈசனுக்கு வைப்பேன். அப்படிப்பட்ட சிவனடியார்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப சிவ பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான நியமங்களும் இல்லாதது தான் சிவ பூஜை. உண்மையான அன்பு தான் பிரதானம். இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நிவேதனம் அப்படின்னு அதே சக்கர பொங்கலை நம்ம எடுத்து வச்சுடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெருசா சக்கர பொங்கல் ஒரு 1/2 கிலோ செய்யறோம்,
1/4 கிலோ நிவேதனம் எடுத்து வச்சுட்டு மீதி 1/4 கிலோ நம்ம எடுத்து வச்சு முன்னாடியே சாப்பிட்டுட்டு அப்புறம் கூட நம்ம நிவேதனம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எச்சப்படாது. அந்த சக்கரை பொங்கலுக்கும் நம்ம தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்ற சக்கரை பொங்கலுக்கும் வித்தியாசம் இருக்குமா? அந்த அளவுக்கு அது பிரசாதமாக மாற்றப்படுகிறது. அது உணவு கிடையாது, அது வெறும் இனிப்பு கிடையாது, அது பிரசாதம். கடவுளனோட அனுகிரகம் இருக்கு. கடவுள் சூக்ஷ்ம ரூபமா வந்து சாப்பிட்டதனோட ஒரு பயன் அது ரொம்ப இனிப்பா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பொதுவாகவே வீட்டில் வந்து குழந்தைகள் கிட்ட இந்த கருத்து இருக்கும், என்னதான் சாமிக்கு வச்சு படைச்சாலும் நாம தானே சாப்பிட போறோம், ஏன் டேஸ்ட் பண்ணக்கூடாது, டேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதற்கு மிக முக்கியமான தாற்பயம் இதுதான். கடவுள் கட்டாயமா அதற்கான அனுகிரகத்தை கொடுப்பாரு, அது பிரசாதமா மாற்றப்படும் அப்படிங்கறதுல வந்து ஒரு அற்புதமான. குழந்தைங்க இருக்க வீட்டுல தானே இப்படி எடுத்து வச்சுட்டே கொடுக்குறாங்க. குழந்தைங்க இல்லாத வீட்டுல இப்ப கணவன் மனைவி 2 பேர்னா அவங்க நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறாங்க. குழந்தைங்க இருக்க வீட்டுல தான் தனியா எடுத்து அதுங்களுக்கு முதல்ல பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை சூடுனா கூட நம்ம வீட்டு பிள்ளையாருங்களுக்கு முதல்ல கொடுத்துடணும், அப்புறம் தான் அவருக்கு தனியா எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா? அப்ப அதுல வித்தியாசம் நிறைய இருக்கும்மா. நிச்சயமா ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் மேம். எப்பயுமே நம்ம வந்து புராணங்கள் படிக்கும் பொழுது நம்மளுடைய இடத்துல அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம சென்று தரிசனம் பண்ணும் பொழுது அந்த காலகட்டத்துக்கே போன ஒரு அற்புதமான ஒரு உணர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் எதை தேடி அலைந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் கட்டாயமா இங்கு சென்றால் அமையும் அப்படிங்கிறத அற்புதமா நம்ம நேயர்களுக்காக விளக்கமா சொல்லியிருக்கீங்க. குறுங்காலீஸ்வரர் கோவில் கோயம்பேடுல அமைந்திருக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கனாலும் கோயம்பேடில் நம்மளுடைய பேருந்து நிறுத்தம் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது கோவில். இவ்வளோ பெரிய சிட்டிக்கு நடுவில் அழகான அமைதியான ஒரு கோவிலுக்கு போகணும், அதுவும் மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை குடும்ப ஒற்றுமை மேம்படணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலோ கட்டாயமாக நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் குறுங்காலீஸ்வரர் கோவில். மறக்காமல் சென்று வழிபடுங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் குறுங்காலீஸ்வரர் கோவிலுடைய தல வரலாறு என்ன, அங்கு நிகழ்ந்த அற்புதமான புராணங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கங்களாக நம்ம நேயர்களுக்காகவே பகிர்ந்திருக்கீங்க மேம். நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.